ஹாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது மீதமுள்ள பராட்டாவை வீணாக்காமல் இதை வச்சு ஒரு வெஜிடபிள் கொத்து செய்யலாம்னு ரெடி பண்ணியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நேற்று நைட் டின்னருக்காக வாங்கின பரோட்டாவில் 2 மிச்சம் இருந்துச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதை செய்கிறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னால் பரோட்டாவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கூல் போகும் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தேன். ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு பின்னால் அதை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கொள்ளலாம். இது ஃப்ரிட்ஜில் இருந்ததால் ரஃப்பாகவும் காஞ்சி போய் இருக்குது. இதை சொஃப்டாக்குறதுக்காக 1 கப் பசுப்பால் சேர்த்து கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் மூடி. பசுப்பால் இல்லாட்டி தேங்காய் பால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டை உடைச்சி எடுத்துருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் அதுக்கு போதுமான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அடித்து விட்டுட்டு ஸ்க்ரம்பிள் லெக் மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளலாம். 2 பரோட்டாக்கு 1 முட்டை போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக 1 முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. முட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு அகப்பை வச்சு இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. முட்டையை இப்போ செப்பரேட் பண்ணிடலாம் பேனில் இருந்து. இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்து கொஞ்சம் சூடாக விடலாம். பட்டர் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கலாம். இதில் சின்ன சைஸ் வெங்காயம், 1/2 கப் கோவா, மீடியம் சைஸ் கறிக்கொச்சிக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லா வெஜிடபிளையும் சின்ன சின்னதாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளே. அடுத்ததாக 1 டீஸ்பூன் துண்டு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோட உங்களுக்கு தேவையான அளவு ஸ்பைசியையும் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு அளவையும் சரி பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிளோட பீஃபோ சிக்கனோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் எக்கை சேர்த்துக்கொள்ளுவோம். ஊற வச்சுக்கிற பராட்டாவையும் இதோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கொள்ளுவோம். பரோட்டாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க மேலால. பரோட்டா வெஜிடபிளோட நல்லா சேரும் வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கொள்ளலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/4 டீஸ்பூன் அளவு மேகி பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுட்டு அதில் வெட்டி வச்சிக்கிற லீக்ஸையும் கிரேட்டட் கரட்டையும் சேர்த்து பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடுவோம். பாருங்க, கொத்து ரொட்டி பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குது. சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். சிம்பிளாக 10 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.